அன்பு உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள். உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங்கில் இன்னைக்கு மிருதுவான சப்பாத்தி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி செய்கிறதுக்கு முதல்ல கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு சப்பாத்தி செய்கிறதுக்கு 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் போல் பாமாயில் சேர்த்துக்கலாம். பாமாயில் சேர்க்கும்போது சப்பாத்தி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதனால் பாமாயில் சேர்த்துக்கோங்க. கூடவே சப்பாத்திக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும், ரொம்ப வேண்டாம். இப்போது இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த எண்ணெய் உப்பு எல்லாமே மாவோட சேரட்டும், அதுக்காக ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். மாவெல்லாம் கலந்தாச்சு. இப்போ இது கூட தண்ணி சேர்த்து நாம் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். மொத்தமாக தண்ணி சேர்க்கும்போது சில சமயங்களில் தண்ணியோட அளவு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு கிட்டத்தட்ட பிசைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நாம் பிசையும் போது மாவை நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்ல அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுக்கணும். அப்போ தான் அந்த மாவை நாம் உருட்டி தேய்க்கும் போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் மாவை நல்லா ப்ரெஸ் பண்ணி இதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை கரெக்டான பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை நாம் சின்ன உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கலாம். அதுக்காக இதை நிறைய மாவு இருக்குது, அதனால் இதை 2 துண்டாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இதே மாதிரி ஒரு டைலில் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்திங்கன்னா ஒரு நீளமாக ஒரு ஓவல் ஷேப்பில் கிடைக்கும். அதை இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டு உருட்டிடலாம். அப்படின்னா நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா மாவையுமே உருண்டை போட்டு எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதை நாம் மூடி வச்சிடலாம். எதுக்காக மூடி வைக்கிறோம் அப்படின்னா, இந்த மாவு சீக்கிரமாகவே அந்த காற்றில் இருக்கும்போது காஞ்சி போயிடும். அதனால மூடி வச்சோம்னா காயாது. இதே மாதிரி மூடி வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக மாவு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த உருண்டையை இதில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு தேய்க்கலாம். அப்போது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் தேய்க்கிறதுக்கு, தரையோட ஒட்டி வராது. அதுக்காக இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சப்பாத்தியை தேய்ச்சாச்சு. இப்போ இதை நாம் கையில் வச்சு இதே மாதிரி 2 தட்டு தட்டி எடுத்துக்கலாம். இப்படி தட்டும்போது இதில் ஏதாவது அந்த மாவு துகள் இருந்ததுன்னா கீழே விழுந்துடும். அந்த மாவு துகள் இதில் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா நாம் அடுப்பில் போட்டு எடுக்கும்போது அது கருகி போயிடும், சீக்கிரமாகவே கருகி போயிடும். அதனால் இதை லைட்டாக 2 தட்டு தட்டி எடுத்துக்கலாம். தவா நல்லா சூடாக இருக்குது. நாம் தேய்ச்ச சப்பாத்தியை இதில் இப்போ போட்டுக்கலாம். தேய்க்க ஆரம்பிக்கும் போதே நீங்கள் தவாவை அடுப்பில் வச்சு நல்லா சூடாக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட உடனே சப்பாத்தி நல்லா வெந்து வரும், இல்லைன்னா ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். பாருங்க, சின்ன சின்ன பபிள்ஸ் வருது. இதே மாதிரி சப்பாத்தி முழுசுமே சின்ன சின்ன பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போதே நாம் சப்பாத்தியை திருப்பி போட்டுடலாம். அப்படி கொத்தில் அது வெந்து நடி, இல்லைன்னா கருக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சப்பாத்தியை அடிக்கடி திருப்பி எல்லாம் போடக்கூடாது, ஒரு வாட்டி தான் திருப்பி போடணும். அப்படி போட்டோம்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். மறுபடியும் நாம் திருப்பி போட்டு எடுத்தோம்னா சப்பாத்தி ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும், ரொம்ப காஞ்ச மாதிரி இருக்கும். சாப்பிடும்போதும் அவ்வளவு சாஃப்ட்னஸ் இருக்காது. நாம் போட்ட சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு. பிக்கிறதுக்கு அவ்வளவு ஈஸியாக வருது. எல்லாருமே இதை சாப்பிட்லாம், வயசானவங்க கூட ஈஸியாக சாப்பிட்றலாம், அவ்வளவு சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் நான் சொல்லியிருக்கிற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே நாம் உருட்டி வச்சுருக்கிற எல்லா சப்பாத்தியையும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சப்பாத்தி எல்லாமே ரெடி ஆயிருச்சு. இந்த சப்பாத்தியை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விரும்புங்க, பகிருங்க. விரைவில் அடுத்த உணவுடன் உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங். நன்றி, வணக்கம்.